இங்க ஒரு அசாசின் ஒரு பெரிய பணக்காரனை பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி ஃபினிஷ் பண்றான். ஆனா அவனை கொலை பண்ண சொன்னவன் அதுக்கான மீதி பணத்தை அனுப்பாம ஒரு கெட்ட வார்த்தையை ரிப்ளையா அனுப்புறான். அந்த அசாசினுக்கு பணம் பெருசு இல்லைனாலும் அந்த வார்த்தை அவனை ப்ரொவோக் பண்ணிருது. சோ அந்த அசாசின் எப்படியாச்சும் அவனை பழி வாங்கியே அவனு முடிவு பண்றான். அதுக்காக அவன் பேங்க் போய் இனிஷியல் பேமெண்ட் வந்த அந்த அக்கௌண்டோட டீட்டெயிலை கலெக்ட் பண்றான். அவன் தேடி பார்த்த வரைக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஒரு சின்ன கம்பெனியோட லிங்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இன்னும் டீப்பா தேர்ந்தவன் அந்த கம்பெனியோட பேரண்டல் கம்பெனியை கண்டுபிடிச்சிடறான். இப்போ அந்த கம்பெனியோட வெப்சைட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த அசாசினுக்கு ஒரு ஃபெமிலியரான முகம் தெரியுது. அது வேற யாருமே இல்ல, அவன் கொலை பண்ண அந்த பணக்காரனோட பையன் எலியாஸ் தான். அப்பதான் அந்த அசாசினுக்கு அந்த பணக்காரனோட பையனே தான் அவனை கொலை பண்ண சொல்லியிருக்கான்னு தெரியுது. அதே நேரத்துல அவன் அப்பாவோட ஃபியூனரலுக்கு அவன் வர்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த அசாசின் அவன் ரிவெஞ்ச் பிளான ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு ஈவினிங்கே அந்த அசாசின் ஒரு பிரைவேட் பார்க்கிங்ல வச்சு எலியாஸோட டிரைவரை கொலை பண்ணிடுறான். அடுத்த நாள் ஃபியூனரல் முடிஞ்சதுமே எலியாஸ் அவன் கார் உள்ள ஏறான். ஆனா டிரைவர் சீட்ல இருக்கிறது அந்த அசாசின் அவனுக்கு தெரியாது. கொஞ்ச தூரம் போனதுமே அந்த அசாசின் அவன் கிட்ட பேச ஆரம்பிக்க அவன் வாய்ஸை கண்டுபிடிச்ச எலியாஸ் வேகமா டோரை ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா டோரை அவனால ஓபன் பண்ணவே முடியாது. சோ போன்ல அவன் ஆளுங்களை கான்டாக்ட் பண்றான். உடனே அவங்க அவனை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த அசாசின் ரொம்ப ஈஸியா அவங்களை ட்ரிக் பண்ணிட்டு எலியாஸ ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா எலியாஸ் அலற பார்த்து என்ஜாய் பண்ண அந்த அசாசின் கடைசியா அவன் சொன்ன வார்த்தையவே திரும்ப சொல்லிட்டு அவன் கதையை முடிச்சிடுறான்.